ஏன்னா ஒரு நாடகம் நல்ல சிறப்பாக அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பார்க்க கண்ணாடி இருந்தாலும் ஒளிவரிக்கு சரியா இருக்கணும். சரி இருக்கட்டும். ஆக ஒளிவரிக்கு மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே அருமையான ஒரு ஒளிவரிக்கு இந்த ஊர் தானே. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நன்றி. அதுல மாதிரி அற்புதமான இசைக்கலைஞர்கள், ஏன்னா நீ இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், நீ இருக்கக்கூடிய ஒளிவரிக்கு இது இரண்டு தான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். என்னப்பா? ஆமா. அதுல நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும். நாடக அமைப்பாளர் யாருப்பா? யார் தம்பி நாடக அமைப்பாளர்? நீங்க தானே. அப்ப நாங்கெல்லாம் வந்து தொழிலாளினா நீங்க தான் எங்களுக்கு முதலாளிய. எங்க முதலாளி தங்க முதலாளி. சரி இருக்கட்டும். ஆக நாடக அமைப்பாளர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்களா வந்திருக்காங்க. நாடக அமைப்பாளர் எனது அன்பு சகோதரர் திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா அண்ணா மற்றும் என்னுடைய அத்தாச்சி, நம்ம அண்ணன் மனைவி இல்ல. ஆக என்னுடைய மதுரையுமாகிய நகைச்சுவை நடிகருமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய ஆமா சத்யபிரியா, அவர்கள் இருவரும் சரியா இருந்தாதான் நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்து கொண்டோம். நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்களா இருந்துட்டாலும் கலை வந்துட்டாலே கள்ளம் இருக்கணும். என்ன இங்க யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் ஆர்ஜே தவம் அண்ணார் அவர்களுக்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அலங்கம்பட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிற ஊர். அதுல நம்ம பிள்ளைங்க அம்பட்டும் உட்காந்து நாடகம் பார்க்கிற சகோதரிகள் எல்லாமே என் அன்பு தங்கைமாகிய காஞ்சனா, சாந்திஸ்ரீ, பவானி, ஈஸ்வரி, முத்துலட்சுமி, அப்புறம் யாருப்பா ரஞ்சிதா, அம்புட்டு நம்ம பிள்ளைகளா தான் இருக்கு. உண்மையிலே கலைஞர்கள் என இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு
சொல்லுவாங்க. அப்படி இருந்துட்டாலும் ஒரு ஊருன்னு ஒண்ணு இருந்தா ஏனாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கேயும் பாருங்களேன் நம்ம கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம அஞ்சூர் நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அண்ணனே. ஆமா, ஏனாதி அப்படின்னாலே எஸ்ஓ செல்வராஜ் அண்ணனை சொல்லலாம், ஐயனார் அண்ணனை சொல்லலாம், அதே போல கலைவாணன் மாமா அவங்கள சொல்லலாம், இப்படி என்ஆர் ஜெயராஜ், இப்படி சத்தியமூர்த்தி, இப்படி நடிகர்கள் இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரியே இப்ப நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டா அலங்கம்பட்டி, பொதுவாகவே இந்த பகுதியை எடுத்துக்கிட்டா எல்லாமே நம்ம நாடக நடிகர்கள் கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் அன்பு சகோதரிகள் நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. இருக்கட்டும், எதற்கால முருகனை வணங்க வேண்டும். முருகா பொன்கார பொருளை விளங்கி ரீங்கார துணையுடன் ஈஸ்வராரின் ஒரு சகிதியில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர் பெருவணங்கு மண்டபா. முருகா ஆறுமுகமும் பிடிவிண்டி கையும் வேலும் பிணைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேள்விமலைக்கு அருகே உள்ள செட்டுவருக்கு தலைவனாக நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் பிறந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லினம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் நெரு பருவங்களையும் தாண்டி மங்கைப்புறம் எதனால் ஒரு திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறுவடைகளின் முருகா எல்லோரையும் காப்பாற்று. இப்படி வந்த உடனே இப்படி எல்லாம் வண்டி இப்படி சாய்ந்துருச்சுன்னா என்ன பண்ண? ஏப்பா இது என்ன நேர்த்தி கடனா? ஈஸ்வரி பவானி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அம்புட்டு விட்டு தூங்கி நீங்களும் தூங்க ஆரம்பிச்சீங்களா? இந்த சொல்லி வச்சுக்கிறாரு. ஆமா, எல்லாம் எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. இந்த பக்கத்துல இருக்க உசுப்பி விடுங்க. ஆமா, என்னப்பா இன்ஜின் பழுதா? அது சரி, பழுதாக விடக்கூடாது. ஏத்தாயே எந்திரிச்சு உட்காருங்கத்தா. இல்ல நாடகம் நடக்குது என்ன? இப்படி தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? வீட்டுல படுக்கிறது பயமா இருக்குன்னு கூடத்துக்கு வந்து பயமா இருக்கு. அதுக்காக இங்க கூட்டத்தோட படுத்துக்கிறது. அழகான பழனி மலையாண்டவா பாவடி
அப்படின்ற பேச்சு இருக்கிறேங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கிறேங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கிறேங்க. நாமெல்லாம் இப்ப எங்க போறோம்? என்ன மாமா எங்க போகணும்? எங்கவே போகணும்? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டே ஆகணும். திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ அப்படி சோ சோ சோனு கையில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணப்பொருளை உச்சரித்து வாரமாடு வரும் வரவில்லை காலத்தால் அவர்கள் சொல்லுகிறார். என்ன காரணம்? என்ன தம்பி? யாருப்பா அந்த குட்டீஸ்? யாரு? ஈஸ்வரியா? ஈஸ்வரி குடும்பமா? வாங்க தம்பி வாங்க. என்னப்பா அது? அன்பளிப்பா யாருக்கு? எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய என் அன்பு சகோதரி ஈஸ்வரி குடும்பத்தார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் நன்றி. நன்றிமா. இருந்தாலும் ஆக வேண்டுவ குல வழக்கம், வேண்டுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாளர்கள் பருவம் அடித்து விட்டு திணிக்காமல் முடிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்க, அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளையில அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகா 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 முருகான்னு முருகனை அந்த வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணிய தீர்ச்சிரோம்னு என்னுடைய நந்தியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் என்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படி நேற்றுக்கிறது காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவல் முறையை சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்ன மாமா? காவலையும் பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணும்ல. இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது 12ல இருந்து 13 ஆரம்பங்க. என்னம்மா அண்ணே? அப்படிதானே? 12ல இருந்து 13 என்ன சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி? என்னப்பா வள்ளியோட வயதே கதை பிரகாரம் 12 தான்ப்பா ஆரம்பமே. ஆமா, அப்பவே ஒரு கவிஞர் 50 ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆயிருது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. ஆமா, இருக்கட்டும். ஆக ஆசையெல்லாம் மனிதன் அடிமனிதன் இருக்காங்க. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதான் பேராசை. பேராசை பட்டன்னு வைங்களே வெறும் நஷ்டம். அவரை கஷ்டத்துக்கு போக கூடாதுன்ற காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமா? என்ன கல்யாண சுந்தரமாமா சொல்லுவா? அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் என்னப்பா சரியா 8 மணிக்கு ஆள் வெளியில வந்துருவாரு. அப்படி அலையா கூட்டிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்துல ஆளு 3 மணி அளவில் வெளியில வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே 5 வயதுல அரியா பருவத்துல நானும் ரொம்ப நாள் நினைந்து கொண்டே இருக்கிறேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் இருந்து போய் வா வா வான்னு அந்த வெடலப்புள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கு முடியும். ஆமா, நீங்க சொல்லுங்க சரியா? வெடலப்புள்ள நேசத்துக்கு, சிவக்கமுள்ள வாசத்துக்கு அழகர் மலை காத்து வந்து தூது சொன்னாரோ.
எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு வந்துருச்சு. யார் யாருக்கு போட்டி? வந்திருக்கக்கூடிய அன்புமா டிஎம் கல்யாண சுந்தரம் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. போட்டி போடுறதுக்குனே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யாருக்கு அவரு? கருவூரை சேர்ந்த கீதப்பிரிய நாரத மகாமுனிவர். ஆமா, ரொம்ப சேட்டையான ஆளுன்னு கேள்விப்பட்டு. அப்படித்தானே? ரொம்ப சேட்டை, திமுரு, உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பு, அப்படி இருக்கு. சங்கரமா வெளியில வரட்டும் கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் கீதப்பிரியனா, வள்ளி கலையரசியா? நாரதர் கீதப்பிரியனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? தம்பி கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. வைத்தீஸ் குலவரி, ஏன் இந்த குலவரி உனக்கு? சார், இந்த கூட்டம் இருப்பீங்களாப்ப? கண்டிப்பா. எங்க நீங்க இருந்தீங்க? அப்படி இருக்கு. ஆமா, ஒரு கையை தட்டி ரசிச்சு. ஆமா, ஏன்னா ரசிகர்கள், அதாவது ரசிகர்கள் தான் நடிகர்களுக்கு முகப்பா இருக்கும் கண்ணாடி. அம்புட்டு வண்டி செட்டுக்கு போயிருச்சு. நீங்க எனக்கு தானே உட்காந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? தாயமங்கலத்துக்கு பஸ் கிடைக்காம படுத்துருச்சு. சரி சரி சரி, இருக்கட்டும். உள்ளதை வைத்து நல்லதை செய்வோம்னுக்காக கடமையை செய்ய பலனை எதிர்பாராதுன்னு ஒரு விஷயம் என்னன்னா, பண்பு சகோதரி நகைச்சுவை நடிகர் எல்லா பேரையும் சொன்னேன். ஆமா, இவங்கெல்லாம் வளர்ந்து வர்றதுக்கு காரணம் அப்படின்னால முக்கியமான புள்ளி யாருன்னா, ராஜ நடிகருமாகிய ஏழு அன்பு சகோதரமாகிய பழனிக்குமார். மேலே அவருடைய குடும்பம் தான் எல்லாமே சொல்லுவாங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே பழனிக்குமார் அண்ணார் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்னு சொல்லுவாங்க. அன்பண்ணார் பழனிக்குமார், அடுத்து அன்பண்ணார் நாராயணன், அன்பு தம்பி இளங்கோவன். ஆமா, அப்பேற்பட்ட ராஜ நடிகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அதே போல இங்க அண்ணே மணப்பாறையை சேர்ந்த அண்ணே துணை செயலாளர் அவர் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும். ஆமா, இன்னும் நடிகர்கள்லாம் நிறைய இருக்கீங்க. பேர் என்னன்னு தெரியல, ஆனா வந்த முகத்தை பார்த்தாலும் சொல்ல தெரியுது. ஆமா, யார் யாருக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலே இங்க நடிகர்கள் நிறைய இருந்து உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதா வள்ளியான் என அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கடந்தவர் யாரும் நாரத மகாமுனிவர். இதில் 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். சிவகாம்பட்டிக்கு வந்தீங்க. ஆமா, அதே மாதிரி பண்ணணும். சரி, இப்ப என்ன சொல்ல வர்ற நீ? அதைத்தான் சொல்றாரா? உட்காரு, போய் நாடகத்தை கிளம்பிடாது. உட்காரு உட்காரு. ஊருக்கு இப்படி கிளம்பி இருக்க ஒரு ஆளு. உட்காருப்பா, உட்காரு உட்காரு. என்ன சரக்கு? உட்காருப்பா. எப்ப இறங்குதுன்னு தெரியல. விடியற போய் இறங்கிருப்பான்னு தெரியல. உட்காரு. உட்காரியா மக? தங்கம் தங்கம் உட்காரியா மக? ஆளு அவர் பெரியவர், என் மினிஸ்டர். அடுத்த எங்க அண்ணன் வந்திருக்காரு. உண்மையிலே நாடக உலகத்துல ஒரு நல்ல பாடக்கூடியவங்க, திறமையா பேசக்கூடியவங்க பேரெல்லாம் சொன்னேன். பழனிக்குமார், நாராயணன், அண்ணன் தம்பி இளங்கோவன்லாம். அதே போல இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காரு. அப்படின்னா யாருப்பா? நாரதமாகிய அவரு ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமா, அண்ணே அன்பு அண்ணா ராதாகிருஷ்ணன். அவரையும் பார்த்ததுல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ணே ராதாகிருஷ்ணன், அண்ணே எங்க இருக்கீங்க? எங்க இருக்காரு அண்ணே ராதாகிருஷ்ணன்? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, அண்ணனோட நிறைய நாங்கள் நிறைய நாடகம் நடிச்சிருக்கோம். ஆமா, சந்திச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். வந்திருக்கக்கூடிய நாரதா வள்ளியான் சந்திப்பதற்கு முன்பாக ஏன்னா நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், 2 விஷயத்த சொல்லிட்டு போவோம். என்னப்பா, நீங்க விஷயம் சொன்னா கேட்பீங்கல்ல, எந்திரிச்சு போயிருவீங்களா? இல்ல, ஏன்னா நம்ம விஷயம் தெரிஞ்சாலுங்க, விவரம் தெரிஞ்சாலுங்க தான் இந்த பகுதி. ஆமா, யாரும் படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல யாரும் போய் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில போய் நல்ல கருத்துக்களை பகிரணும், அவ்வளவுதான். ஆமா, பொம்பளை பிள்ளை சந்திப்பதற்கு முன்பதாக. ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் உண்டு. அதே போல ஒரு தெய்வம், அதாவது ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், நம்மளை படைத்த இறைவன் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, கும்பிடுல பலவிதமான கும்பிடு இருக்கு. பலவிதமான கும்பிடு இருந்துட்டாலும் நம்ம ஆளுங்க போடுவாங்க பாருங்க, பெரிய கும்பிடு, அதுக்கு பேர் தான் மூல கும்பிடு. ஆமா, என்ன செய்ய, கரகம் கும்பிடு போடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கும்பிடு இருந்துட்டாலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா,
நம்மளை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்று இருக்கக்கூடிய தாயை வயிற்றுக்கு நேரம் வச்சு வணங்க முடியும். அதே போல ஒரு தந்தையை வணங்க வேண்டும் அப்படின்னா தாய் மனதில் இடம்பிடித்த தந்தையை இப்படி நெஞ்சுக்கு நேரம் வச்சு வணங்க வேண்டும். அதே போல நம்மளுக்கு கல்வி கற்றுக் குருநாதரை ஆசானை அப்படி ஆசானை வணங்கின்ற போது நாவார் இந்த நாவினால வாயார சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான இந்த நாவிற்கு நேரம் வச்சு வணங்கணும். அதே போல நம்மளை படைத்த கடவுள் இறைவனை வணங்கும் பொழுது ரணகாளி அம்மனா ரணகாளி அம்மாவே காப்பாத்துப்பா என் குடும்பத்தை காப்பாத்துப்பா அப்படின்னு எனக்கு கரங்களை அப்படி மேல் நோக்கி வணக்கம். எப்படி ஒரு வணக்கங்கள்ல பல விதமான வணக்கங்கள் இருந்துட்டாலும் இப்ப இந்த தெய்வத்துக்கு போறோம் அப்படின்னோம்னா எத்தனையோ அபிஷேகங்கள் இருக்கு. இப்ப கோவிலுக்கு போறோம் அப்படின்னோம்னா இப்ப ரணகாளி அம்மன் இருக்காங்க. ரணகாளி அம்மனை கும்பிடும்போது நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? இந்த கையில என்ன கொடுப்பாங்க? பிரசாதம் விபூதி கொடுப்பாங்க. ஆமா, திருநீரிட்டார் யார் கேட்டார். அதே போல சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் இருக்காங்க. இப்ப இந்த தெய்வத்துக்கு போறோம் அப்படின்னா திருநீர் கொடுக்குறாங்க. இந்த திருநீரை நம்ம என்ன செய்வோம்? அப்படி நெற்றில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அதே போல சிவன் கோவில் எடுத்துக்கோங்க. இப்ப சிவன் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கையில திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீர் என்ன செய்யறோம்? நெற்றில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை நம்ம அந்த கோவில் அந்த ஆலயத்திலே அப்படி வச்சுட்டு போயிடுறோம். என்ன காரணம்? என்னப்பா காரணம் சொல்லுங்க. யாராவது ஒரு சொல்லுங்க சும்மா. சிவன் கோயிலுக்கு போனா மட்டும் திருநீரை நெற்றில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை கோவில்ல வச்சிருக்கோம்ல, என்ன காரணம் சொல்லுங்க போய். சிவன் சொத்து குலம் நாசம்னுவாங்க. சிவன் சொத்து குலம் நாசம்னா எப்படி? அந்த திருநீரை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமானாகப்பட்டவர்? அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விளக்கம் உண்டு. இப்ப சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. இப்ப சேர நாடு அப்படின்னா கேரளா, சோழ நாடு அப்படின்னா தஞ்சாவூர், பாண்டிய நாடு அப்படின்னா மதுரை பகுதி. இப்ப தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்தணும். ஏன்? என்ன காரணம்? நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய அறிவாளிகள் யார் இருக்கா அப்படின்னா இந்த சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேரு? 63 நாயன்மார்கள். பெரும்பாலை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதே போல இன்னைக்கு உலக பதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. அதுல 1330 குறள் கொடுத்திருக்காரு. யாரு? வள்ளுவர் பிறந்தகை. 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்கள். அங்கதான் விஷயமே இருக்கு. இப்ப வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இப்படி எத்தனையோ மகான்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு இருக்காங்க. அதனாலதான் தொண்டை நாடு வந்து ஆன்றோர்கள் சான்றோர் நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப சிவன் சொத்து குலம் நாசம். சிவனுக்கு சொத்து யாரு தெரியுமா? சிவனை வழிபடுறாங்க பாத்தீங்களா? ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படின்றாங்க. சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே இருக்காங்க. இப்ப சிவனை வழிபடுறவங்க சிவன் பக்தன், சிவனடியான்வாங்க. அப்பேற்பட்ட சிவன் பக்தன் தான் சிவனுக்கு சொத்தா. அந்த பக்தனுக்கு பிறரால், அதாவது அடுத்தவனால், அந்த பக்தனுக்கு அடுத்தவனால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுமா. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம். இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடுமே. இந்த 43 நாயன்மார்ல கோட்புலி நாயனார் ஒருத்தர் இருக்காரு. யாரு? கோட்புலி நாயனார். இவர் வந்து ரொம்ப வீரமான ஆளு. எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றியோட தான் வருவாரு. வெற்றியோட வரும்பொழுது நிறைய பொற்குவியலோட வருவாரு. அந்த பொற்குவியல என்ன செய்வாரு? நெற்குவியலா மாத்தி அமைச்சிருவாரு. இவர் என்ன செய்வாரு? அதாவது யாரு வந்து கேட்டாலும் சரி, பொதுவா இது சிவனுக்குரிய சொத்துண்டு சிவனடியார்கள் யாரு வந்து கேட்டாலும் அப்படி மூட முடியா தானம் தானமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவர் குலத்தை சேர்ந்தவர் யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. இது சிவனுக்குரியது, சிவனடியாருக்குரியது. இதை நீங்க சாப்பிட்டீங்க, அதாவது நீங்க அனுபவிச்சிட்டீங்க, நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது நீங்க அதை தொடவே கூடாது. இது வந்து சிவனுக்குரியது, சிவனடியாருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்க போனாலும் சரி அப்படி வெற்றியோட வரும்போது இந்த பொறுக்குவையெல்லாம் நெற்குவையெல்லாம் மாத்தி எல்லாம் தானமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யாருக்கு? சிவனடியாருக்கு. இப்படி ஒரு நேரம் கொடுக்கின்ற பொழுது இவர் என்ன செய்யறாரு? போர் புரிய போறாரு. போர் புரிய போகின்ற பொழுது அப்பதான் அவர் குலத்தை சார்ந்தவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் இதை தொடக்கூடாது. அப்படி நீங்க தொட்டீங்கன்னா இது பெரிய ஆபத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? இது யாரு வந்து கேட்டாலும் சரி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆனா நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர் புரிய போறாரு. அப்படி போர் புரிந்து வரும் பொழுது அங்கேயும் பாருங்களே நல்ல வெற்றியோட வர்றாரு, நிறைய பருக்குவியலோட வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது நாடே பஞ்சபாட்டில கிடக்கு, பசி பட்டினி நாடே பஞ்சபாட்டில கிடக்கு. என்ன காரணம் அப்படின்னா இவர் சொல்லிட்டு போனதை யாரும் கேட்க கிடையாது. இவங்க குலத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க?
அந்த சிவனடியார் யாரு வந்து கேட்டாலும் சரி இல்ல இல்லன்னு அனுப்பிடுறது. அவர் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு, இவங்க இல்ல இல்லன்னு அனுப்பிடுறது. இவங்களே எல்லாத்தையும் இவங்களே பயன்படுத்திக்கிறது. எல்லாத்தையும் போயிட்டு வாங்கன்னு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறது. அப்ப நானே பஞ்சபாட்டில கிடக்கு, எல்லாம் பசி பட்டினியோட கிடக்கு. பார்த்தாரு யாரு, கோட்பள்ளி நாயனார் ரொம்ப கோபமா வந்து பக்கத்துல இருந்த வாழை உருவினாரு. வாழை உருவி சராமரியா வெட்டிட்டாரு. யார? அவருடைய குலத்தை சார்ந்த உற்றார் உறவினர் எல்லோரையும் யாரையுமே வச்சு பார்க்கல, எல்லாத்தையும் ஒரே வெட்டி போட்டுறாரு. அடுத்து ஒரு பச்சை குழந்தை அப்படியே போதுங்க, அந்த குழந்தையை தூக்குறாரு ஒரு பையன். அந்த பையனை தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது பக்கத்துல உள்ள காவலர்கள் ஓடி வந்து, இந்த பச்சை பிள்ளை பாவமியா, இந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சு, இந்த பிள்ளைய விட்டுருங்க, அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த கோட்பள்ளி நாயனாரு, இந்த பிள்ளை சாப்பிடலன்னா அந்த பிள்ளையோட தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாயை சாப்பிட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்துருப்பால, அப்ப அந்த பிள்ளையும் சாப்பிட்டதுக்கு சமம் தானே, அப்ப அதையும் இந்த பிள்ளையும் பயன்படுத்துறதுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்பள்ளி நாயனார் என்ன செய்யறாரு, அப்படியே வாழை எடுத்து என்ன செய்யறாரு, இந்த குழந்தைய அப்படி வெட்டிடுறாரு. வெட்டுறதுக்கு அப்புறம் இது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல சிவன் சொத்து குலம் நாசம்னு, ஏன்னா சிவனுக்குரிய சொத்தை அவங்க குலத்துல உள்ளவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலத்தவே அழிச்சிட்டாரு. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. இப்ப நம்ம பெருமாள் கோவிலுக்கு போறோம். பெருமாள் கோவிலுக்கு போயின்ற போது என்ன கொடுப்பாங்கன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. தீர்த்தம் கொடுப்பாங்க, வேற துளசி கொடுப்பாங்க, வேற அடுத்து தலையில கவசம், அதுக்கு பேரு என்னப்பா, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. கும்பமா, சரி சடாரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஆமா சடாரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாள் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா தீர்த்தம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இந்த தீர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த தீர்த்தத்தை நம்ம கையில வாங்குறோம் பாத்தீங்களா, அது கையில வாங்கின வரைக்கும் தான் அது புனிதமானது. வாங்கினது வரைக்கும் தான் அது புனிதமானது. ஏன் சொல்லுவாரு அப்படின்னா, அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம கண்ணில் ஒத்தி கொண்டு அப்படியே பருகிறோம். பருகி முடித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறோம், தலையில தடவிறோம். அந்த தலையில நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை தடவிடக்கூடாது. ஏன்னு கேளுங்களேன், நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா புண்ணியத்தை சேர்க்க தான் போறோம். நம்ம அப்படி செய்யறது பெரிய பாவத்தை சேர்க்கிறோம். அது ஏன் அப்படின்னா, எச்சிப்பட்டது நம்ம பருகிட்டோம் அப்படின்னோம்னா, அது பருகி தலையில தடவிட்டோம்னா அது எச்சிப்பட்டது. ஏன்னு கேளுங்களேன், அதுக்கப்புறம் என்ன, இப்ப சொன்னார்ல அன்னை கும்பமுடு சடாரியை கொண்டு வந்து தலையில வைப்பாங்கல்ல, பக்தர்கள் தலையில கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப அந்த எச்சிப்பட்டதை தலையில தடவிட்டோம்னா அது பாவம் தானே, நம்மளுக்கு புண்ணியம் சேருமா? அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா பெருமாளுடைய திருவடி அது. அப்பேற்பட்ட யாரும், ஏன்னா அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை சேர்க்க வேண்டும் நம்ம அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சடாரின்றோம். இந்த சடாரி எதற்காக வைக்கிறாங்க? ஏன்னா சடாரியோட சிறப்பு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் சடாரினே தெரியல. கும்பம்ன்றாங்க, மகுடம்ன்றாங்க, கிரீடம்ன்றாங்க, அதுக்கு பேர் சடாரி. பொதுவாகவே நம்ம தூங்க போறோம் அப்படின்னோம்னா என்ன செய்வோம் அப்படின்னா, எதையாவது நம்மளுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னோம்னா பொருள் எல்லாம் போட்டிருக்கேன், இந்த பொருள் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தூங்குவோம். இதே மாதிரி தான் பெருமாள் என்ன செய்யறாரு, பால்கடலை பள்ளிமண்டபத்தில் ஆதிசேஷன் மேல படுத்திருப்பாரு. இந்த பெருமாள் ஆகப்பட்டவரும் சரி சயன் நிலையில இருக்கும் பொழுது அவர் தூங்க போகின்ற பொழுது அந்த விரல்ல இருக்கக்கூடிய சங்கு சக்கராயுதம், தலையில இருக்கக்கூடிய சடாரி, இந்த கிரீடம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்களா ஜடாரி, அதே போல காலில் இருக்கக்கூடிய பாதத்துல பாதுகை, இந்த பாதுகை என்ன செய்வார், எல்லாத்தையும் கழட்டி வச்சிருவாரு. கழட்டி வைத்து இவர் சயன நிலையில இருப்பாரு. அப்படி சயன நிலையில இருக்கின்ற பொழுது பாருங்க, முனிவர்கள் ஓடி வந்து ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. சத்தம் கேட்டோடனே, ஒரு சத்தம் கொடுத்தோடனே இவருக்கு ஒரு சத்தம் கேட்டு என்ன செய்யறாரு, வெளியில எந்திரிச்சு போயிடாரு. அந்த கலட்டி வச்ச பொருள் ஆதிசேஷன் பக்கத்திலே கலட்டி வைத்துட்டு இவர் அதை பார்க்காம என்ன செய்யறாரு, வெளியில எந்திரிச்சு போயிடாரு. வெளியில எந்திரிச்சு போகும்பொழுது அப்பதான் இந்த சங்கு சக்கராயுதம் சொல்லிச்சான். சங்கு சக்கராயுதம் என்ன பார்த்து சொல்லிச்சான், ஆதிசேஷன் பக்கத்துல சங்கு சக்கராயுதம் இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல பாதுகை இருக்கு, அதுக்கு பக்கத்துல சடாரி இருக்கு. இந்த சங்கு சக்கராயுதம் சொல்லுது பாதுகையை பார்த்து ரொம்ப கேவலமா பேசியிருக்கு. ஆமா, நான் வந்து பெருமாளுடைய விரல்களை வந்து அலங்கரித்து இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் சங்கும் சக்கராயுதம் பேசிக்கிருச்சா, சங்கு சக்கரம் பேசிக்கிறது. பெருமாளுடைய விரல்களை வந்து அலங்கரித்து இருக்கோம். நீலாம் அதுக்கு தகுதியான ஆளு, தகுதி இல்லாத ஆளு. யார பாதுகையை பார்த்து, நீ தகுதி இல்லாத ஆளு, எங்க முன்னாடி நீ இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறான். இந்த ஜடாரி என்ன சொல்லிச்சா, பெருமாளுடைய தலையை நான் அலங்கரித்து கொண்டிருக்கேன், நீ எல்லாம் வந்து காலில் இருக்கக்கூடிய ஆளு, எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அந்த பாதுகையை பார்த்து கேட்கும் பொழுது பெருமாள் வெளியில போனாரு. வெளியில போனவருக்கு ஏதோ ஒரு அவர் ஒரு பாதத்துல இருந்து தண்ணீர் வந்ததா, வந்த உடனே வேகமா வர்றாரு உள்ள வந்தோடனே அப்பதான் இந்த சங்கு சக்கராயுதத்தை பார்த்து சொன்னாரா, யாரு பெருமாள் சொல்றாரு, எப்பா நீங்க பாதுகையை பார்த்து கேவலமா பேசுறீங்க. அப்பதான் பாதுகை சொல்லி அழுதுச்சான்,
அதாவது என்னைய நீங்க வந்து இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, நீங்க விரல அலங்கரிக்கிறீங்க, நீங்க வந்து ஜடாரிய தலையை அலங்கரிக்கிறீங்க, ஆனா நானும் பெருமாளுடைய பாதத்தை அலங்கரிக்கிறேனே, என்னை எப்படி கேவலமா பேசுறீங்களே, பேசலாமா? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேசலாமா அப்படின்னு பாதகையை பேசுகின்ற பொழுது அப்பதான் பெருமாள் வந்து சங்கு சக்கராயத்தை பார்த்து அடிச்சான். எந்த பாதகைய நீங்க கேவலமா பேசுனீங்களோ, அதாவது அடுத்த ஜென்மத்துல இப்ப ராமாயண காவியத்தை எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ராமனாகப்பட்டவர் 14 வருடம் வனவாசம் போறாரு. வனவாசம் போகின்ற பொழுது இந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியது என்னது? என்னப்பா அவருடைய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியது அந்த பாதுகாப்பு கொடுத்துட்டு போறாருல, பரதன் கையில கொடுக்குறாருல. அப்பதான் அவர் வந்து பெருமாள் சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல என் கூட பிறந்த சகோதரர் 2 பேர் பிறப்பீங்க. யாரா? சங்கு சக்கரம். சங்கு சக்கராயத்தை பார்த்து சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல என் கூட பிறந்த சகோதரா பிறப்பீங்க, பரதன் சத்ருகனா. அப்படி பரதன் சத்ருகனா பிறக்கும் பொழுது நான் வந்து வெளியில போவேன். நான் வெளியில போகின்ற பொழுது 14 வருடம் வனவாசம் போறாருல, நான் வெளியில போகின்ற பொழுது என்னுடைய பாதகையை வாங்கி உங்க சிம்மாசனத்துல வச்சு நீங்க ஆட்சி புரிவீங்க. 2 பேரும் இப்படி என்னைய பார்த்து கும்பிட்ட மாதிரியே இருப்பீங்க. எதை பார்த்து? அந்த பாதகையை பார்த்து கும்பிட்ட மாதிரியே இருப்பீங்க. இந்த பாதகை எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஜடாரி இருக்குல்ல, ஜடாரி கவனமா பேசல, அந்த ஜடாரியை பாருங்களேன், ஜடாரிக்கு மேலதான் அந்த பாதகை இருக்கும். 2 பாதகை அப்படியே மேல இருக்கும். அப்ப இந்த ஜடாரியை வைத்து ஜடாரிக்கு மேலதான் அந்த பாதகையே இருக்கும். அந்த பாதகையை பார்த்து பாதகையை வைத்து சிம்மாசனத்துல 2 பேரும் என்னைய கும்பிட்ட மாதிரி வழிபட்ட மாதிரியே நீங்க இருப்பீங்க, ஆட்சி புரிவீங்க சிம்மாசனத்துல அப்படின்னு ராமாயண காவியத்துல அப்படி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரையும் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன கருத்து. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய பேசலாம். இருந்துட்டாலும் நான் ஒரு வருடம் நிறைய பேசுவோம். அதனால பேசுனது நல்லா இருந்துச்சா? கையை தட்ட வேண்டியதானே? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? இப்படி உட்காந்துருக்கீங்க. சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்சியை விரைவா சந்திக்கணும். என்னப்பா அன்பு தோழி, அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு முன்பதாக கந்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக தொடங்கி திரிபுர சுந்தரியை விளங்கும் மாத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே எங்கெல்லாம் பூத்தாலே வீடுங்க காத்தாலே மாதுளம்பு நிறத்தாலே சார்ந்தலை போது மரவாதற்கு ஒரு தீங்கு இல்லை என்று பாடி படிவமாக காலியாகவும் நீடியாகவும் உபகாலியாக விளங்கி தாய்மொழி தீவலை திணித்து மதமருமாக்கி தந்த ரணகாரியம் பண்ண முடியுங்க. ரணகாரியம்மன் தெய்வத்திற்கு திருநாளா
சிவகாமி அந்த பெண்மணி வரணும். அடுத்து எங்க அண்ணன் இருக்காரு வீரத்தேவன், ரொம்ப வீரமான ஆளு, சம்பவம் சண்முகராஜா. அண்ணனை சந்திக்கணும். ஆமா, அண்ணனையும் அந்த பெண்மணியும் அன்பு தோழி அந்த பெண்மணி இருவரையும் சந்திச்சாதான் நிலைமை சிறப்பா இருக்கும். சந்திப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல் குயில் பண்ண முடியுங்க. குயில் பாட்டு வந்தது அதை கேட்டு செல்வதெங்கே மனதானே இன்று இன்பம் என்னவோ என்ன சொல்லுவோ உயிரே போ அது ஒன்றாகம் இது என்றாகம் உயிர் போட்டு வந்து கை தட்டுறேன்னா தட்டலன்னா நாம இப்பவே முக்கால்வாசி முடிஞ்சு வச்சுன்னு கால்வாசி தானே நாம இருக்கட்டும். எங்களுக்கு என்ன உள்ளதை வைத்து நல்லது செய்வோம் தம்பி. கடமை செய்ய பலனை எதிர்பாராதுன்னு இருக்காங்க, அதை எதிர்பார்க்கவே தேவையில்லை. அதனால போயிட்டே இருக்கட்டும். எல்லாமே ஆப்போசிட். எனக்கு தெரியும் நேற்று இருக்கும் பொழுது என்ன திருவிழா சொல்லு திருவிழா கூப்பிடுறோம் அந்த பெண்மணிய மாதா சிவகாமி. சிவகாமி நினைப்பு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது
அடடா என்ன என்ன நாடக நடிகர் பாடலை பாராட்டி நடராஜன் அன்புள்ள அண்ணார் அவர்கள் 51 அன்பளிப்பாக எடுத்திருக்காரு. எங்களது கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம். என்ன படுகளத்துல படுத்த மாதிரி படுத்துட்டீங்க 50 பேரும். ஆமா சரி இருக்கட்டும். ஆமா நம்ம எந்த சொல்லிக்கு வந்தோமோ அந்த சொல்லியை பார்த்துட்டு போயிருக்கணும். யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க படுத்தே தூங்கினாலும் சரி, எங்க கைக்கு 45,000 வந்துருச்சு. அவ்வளோத்தே நாங்க பண்றதை பண்ணிட்டு போக வேண்டியதான். சரி மாமா எனக்கு ஆசை வந்துருச்சு. நான் எங்க போறேன் அப்படின்னா நாங்களே காட்டு போய் காவல் பார்க்க போறோம். பருவமடைந்த பின்னே திணைக்காட்டு போகுது நம்ம கூட பண்பாடு. இந்த செய்தியை போய் வள்ளியம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவரு எனக்கு மாமனார், அவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லலாமா? அப்பா ஏமாமா நாங்களே காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். நீ காட்டுக்கு போற மாதிரி ஃபர்ஸ்ட் இது போற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா நல்லா இருக்கும். ஏமாமா குப்பையில கிடக்கிற கொட்டா முச்சி ஒரு குச்சியை கோர்த்து கிடக்கையில அப்ப நீ ஒரு வழக்கு அத்தாடி அத்தா இவர்கிட்ட போய் சொன்ன பாருங்க. நம்மளும் சொல்லணும். எனக்குன்னு ஒரு ஆள் என் மாமா இருக்காரு. அவரை தான் காதல் பண்ணணும் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு ஆசையில ஆவல்ல ஓடி வந்திருக்கேன். என் மாமாய் எங்க இருக்கீங்க? இந்த ஆளை கூடி போய் காதல் பண்ணணும். யசுவா என்னதான் உங்க கதை? அதான் நிமிஷம் தாங்க முடியல. வரிசையா ஆடுறது போனா நீத்த என் கரகம் முகர கடையெல்லாம் முடிச்சு தொலைகிறதா இருக்கு. சரி பையன்கிட்ட காதல் பண்ண அப்படிங்க. சோலை மலை சோலை கோயில் பாட்டு சத்தம் கேட்கலையோ சோலை மலையோ சோலை கோயில் சோலை மலையோ சோலை கோயில் பாட்டு சத்தம் கேட்கலையோ சோலை மலையோ சோலை கோயில்
நான் ஆளை காணவே. சரி ராசிய போலாமா? யாரே எங்க அப்பா எங்கோ மன வீசுதே. வீசும் எங்கோ மன வீசலமா? எங்கோ மன வீசு நினைக்கிறேன். உன்னை மாதிரி அதுக்கு துவச்சு போடாம பாண்ட போல நீனு துவச்சு தாண்டி வந்திருக்கேன். எனக்கு தெரியும் வண்டிக்குள்ள வர வரப்பே பணத்தை பொட்டி போட்டு துவச்சு போட்டு வந்திருக்கேன். அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு. கண்ணு என்ன உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அந்த ஆளு கிடக்குறாரு, அந்த ஆளு சோத்துல வச்சு வச்சிடும். அந்த ஆளு தான் கிடந்துட்டாரு. அதுல ஆமா அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு. கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல் தான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு பின்னாடி பண்றது முழுத்தல். அந்த இடையில நடுவே அறத்தல் குறத்தல். அது என்ன அறத்தல்? அது நம்மளுக்கு ஆகாது. தினேஷுக்கு தான் அறத்தல். நம்ம 2 பேத்துக்கு முழுத்தல் தான். அதனால தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷம். தங்கச்சியோட பெரிய எம்ஜிஆர் எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு சிடு சிடுன்னு விழுந்துட்டு அதை எடு இதை எழுது இதை பண்ணு அதை பண்ணு. அதுக்கு மேல உங்க அப்பா வேற. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன மாமா? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம். எனக்கு கடுப்பு நேரம் மாமா. எப்ப பார்த்தாலும் கடுப்பாவே இருக்கு. கொஞ்சமாவது என்னதான் நம்ம இல்ல உனக்கு ஏதாவது விவசாயம் இருக்கா இல்லையா? என்ன நீ காதல் பண்றியா இல்லையா? ஒரு சார்ஜ் போட்டு காதல பண்றேன். கட்டாப்ப காதல் சப்புன்னு கூர்த்த சேர்த்து அனுப்பி விடுவேன். நீ லவ் பண்றியா இல்லையா மாமா? நான் லவ் பண்றேன். அவசரப்படாதடி. உன்னை காதல் பண்ணி என் கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை எப்படி வச்சு காப்பாத்தி உன் வீட்டுல என்னைய மட்டும் நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்க. உன் வீட்டுல நான் குத்து விளக்கு ஏத்துனேன்னு வச்சுக்க. அப்படி இருக்கு. நீ வலது காலை எடுத்து வச்சு வந்த எப்படியும் எங்க அம்மாவை தூக்கிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால ஏன் தள்ளுங்க காத்தல் முழுத்தல் அகத்தல். சரி மாமா. இன்னைக்கு மதுரையில தள்ளுபடிக்கு தான் அமோகமா இருக்கு. மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல சரவணா ஸ்டோர். நானும் சரவணனும் ஒரு பொருள் வாங்கலாம்னு போனோம். வளம்புரி சங்கு வாங்க போனோம். பூரா இலவசம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம். ஆமா ஒரு ராம்ராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். அதே மாதிரி ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம். அப்படியா மாமா? ஒரு நாடா டவுசர் தான் எடுக்கணும். ஆமா ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். 2028 என்ன நடக்கும்? என்ன மாமா நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசமாய். கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியா இல்ல மாமனார் இலவசம். மாமனார் இல்ல. மாமனார் ரயில்ல அடிபட்டு செத்துட்டான்னு வை, வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. கல்யாணம். அதனால உன்னை பார்க்கையில எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் என்னைக்குமே முதல்வனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் குறுக்க பார்க்கையில அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படியா? ஆமா.
கைதட்டிய அன்பு தங்கச்சி ஈஸ்வரி, பக்கத்தில் இருக்கிற முத்துலட்சுமி எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி. அப்படி இருக்கணுமா? இதை விட குட்டை பத்துமா? ஏன் குட்டை பத்துமா? குட்டை பத்துமாவா? அது யாருமா? குட்டை பத்துமா? இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நீனும் ஒரு நாளைக்கு அப்படி இருந்த பிள்ளைதான். அதனால தங்கச்சி வந்தா தப்பா தவறாம பேசக்கூடாது. தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம எந்த வேணாலும் பேசிக்கலாம். அதனால உன்னைய நம்ம 2 பேத்துக்கு சாந்தி முகூர்த்தம் வந்துருச்சு. ஐயோ, சாந்திக்கு முகூர்த்தமா? இந்த பிள்ளை நாடத்துக்குள்ள போயிடுச்சு. ஐயோ, அந்த பிள்ளை நாடத்துக்கு போனா போட்டு அந்த பிள்ளைய அழுதுகிட்டு போயிருக்கு பாவத்தை. குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறாங்க. என்ன மாமா? அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நம்மள ஒரு ரூமுக்குள்ள புடிச்சு தள்ளிடுவாங்க. பக்கத்துல கட்லு பாலும் பழம்லாம் இருக்கு. ஆமா ஆமா, நான் செம்புல பாலை தூக்கிட்டு வருவேன். நான் பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உன்கிட்ட கொடுப்பேன். கொடுத்தாட்டியா? மாமா நீ பசிக்குது மாமாம்ப. நான் இறக்கப்பட்டு என் பழத்தை தூக்கி உன் வாயில தள்ளுவேன். பழத்தை வாங்கி தின்னுட்டாலும் குடுக்கணும். ரஸ்தாலி பழம். ரஸ்தாலி பழம். உடனே கைய பிடிச்சு ஏமாமா நீ ஆம்ப கொஞ்சம் மேல பிடிச்சணும். ஆமா, உனக்கு ரஸ்தாலி பழமே தெரியல மாமா. ஒரு வருஷம் கழிச்சு செல்வராசு மாதிரியே குழந்தை பிறக்கும். பொய்ய சொன்னாலும் ஒரு பொருந்தமே சொல்ல வேண்டானே. ரஸ்தாலி பழம் மையா இருக்குது. அந்த பிள்ளை எவ்வளவு நேரம் அழுது பாலை கொடுத்து அமர்த்தமா? என்னவா ஏமாந்து தொலைஞ்சிடாதையா? இதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அதனால தங்கச்சி இறங்க வர்றது மாதிரி இருக்கு. தப்பா தவறா பேசக்கூடாது. அம்மா அம்மா ஆமா, என்ன மனசுல எப்படி நினைச்சு எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? அந்த சிவரத்தின் ராகத்திலே சோழிய படுக்க போட்டியா? இது ஒரு ஜீவந்தா ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் சிவகாமி ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களும் பார்வையால காத்தள் வந்து உருவாச்சு. தன்னால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உரிமையாச்சு. ஊரடங்கு சாமத்தில விழிச்சிருந்தேன். கோடி திண்ணலில ஓனிடப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்ச சலசலக்கும் உலகெல்லாம் சிரித்து புரண்டு படுத்தாலும் எல்லாமும் சிரிப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை வடிவில் வந்த மலரோ மாலை வீர பொன்மஞ்சள் நிலவோ சிக்கிர பூவில் பாரமா சிக்கிரை உடலோ
வா. தமிழர்கள்னா ஒற்றுமை வேணும்பா. சரி தமிழர்கள் என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும். சரிம்மா. அண்ணே வணக்கம் நே. மங்களமா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்னா. வெளியில காசு பண்ணுனே. அப்பா காட்டுக்கு போய் கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொல்லி. கண்ணு கட்டுமா திடீர் காட்டுக்கு செல்ல வேண்டும். திடீர் காவலுக்கு செல்ல வேண்டும். நந்தவனத்துக்கு போக வேண்டும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. காவலை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும். ஆடி பாடி வெளியே செய்தா ஆடு மீண்டும் சேராவென்றால் உள்ள வரக்காது. அண்ணே அழகு இருக்காது. ஆமா ஆடு மீண்டும் சேராவென்றால் நல்லதொரு உறவு இருக்காது. எந்த பக்கம் அருமையான இடமா இருக்கு. அன்பான கூட்டமா இருக்கு. கடல் போல கூட்டமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கு. இருக்கு உடகம் இருக்கு. எனக்கு இங்கேயே ஆடணும் பாடணும் கொண்டாடணும் போல் இருக்குமா. எந்த பேருக்கு அப்படி வந்துட்டாலும் அடடடா பேசிக்கிட்டே காட்டுக்கு வந்தாச்சு. அடடடா அப்பா இங்க வர அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த தண்ணியில வர அடே அப்பா நாற்பது அடி வட்டம் மாதிரி வர என்ன எழுதி பார்க்கும்போது அது மாநிலமா இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு பாஞ்சாவை குடிச்சிட்டு வாங்கலாம். ஏமா எனக்கு 4 விளையாட்டு தெரியும். 4 விளையாட்டு. ஒண்ணு அடிச்சு விளையாடுறது. இன்னொன்னு புடிச்சு விளையாடுறது. இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. இன்னொன்னு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. ரொம்ப கெட்ட பேல இருக்க. உன் கூட நான் சேர மாட்டேன். உன் விளையாட்டே பிடிக்கல. என்ன அடிச்சு
புடிச்சுன்ற இந்த விளையாட்டுல தான் தத்துவங்கள். என்ன மாமா அடிச்சுனா? அடிச்சு விளையாடுறதுன்னா கும்மி, புடிச்சுனா? புடிச்சு விளையாடுறதுன்னா பூப்பந்து. அடிச்சுக்கிட்டே பிடிக்குதுன்னா புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. அதான் நம்ம 2 பேரும் விளையாடுற விளையாட்டு. என்ன விளையாட்டு? கோலாட்டம். கோலாட்டம். அடிச்சுட்டு பிடிக்கிறது? புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது IPL கிரிக்கெட். ஓ அப்படி சொன்னீங்களா? அந்த விளையாட்டுலாம் வேணாம். நல்லா முதல்ல அப்பாவோட போகையில பயமா இருந்துச்சு. உனக்கு மாமா பாட்டுக்கு போகையில பெரிய பெரிய மிருதங்கம்லாம் இருக்குமோ, மிருகம் சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. மாமா எனக்கும் காட்டுக்கு போறணும்னு பயமா போச்சு. பத்திரமா சொல்றீங்கல்ல, அது ஒரு பாட்டுமா கீர்த்தனையா பாட்டுக்கு பாப்பா. நாம என்ன சாதாரண குடும்பமா? ஆமா சங்கீத பரம்பரையில உட்கார்ந்து அத்தனை பேருமே முத்துச்சாமி டீச்சர் பேத்திங்க. சங்கீத பரம்பரைகள் குள்ளக்குடி வைத்தியநாதன் சம்சாரம். ஆமா அதனால பாத்த மீன்களை பாட்டா பாரு. என்னத்தவம் செய்தேனோ குறை ஒன்றும் இல்லை வரை மூட்டி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, சிங்கமல்லி கரடி சேதாதரே சிங்கமல்லி கரடி யானை உருத்திருச்சு. யானை வந்துருச்சா? இந்த பிள்ளை கொஞ்சம் கூட பயப்படல. யானை எனக்கு பயம் வருதுல்ல, உத்த தண்ணி சொல்லல. யானை கடைசியில சொன்னீங்க அவன் சேர்ல சிங்கம் பன்னிக்காரி யானை அந்த பிள்ளை பயப்படவே மாட்டேங்குது. மாமா சாமி பாட்டு ஒண்ணு பாருங்க மாமா. ஆமா மாமா சாமி பாட்டா? சாமி பாட்டு. இசை என்னும் இந்த வெள்ளத்தில் ஓடி ஓடி வந்த உன்னை ஏமாத்தி ஏமாத்தி விடாதீங்க மாமா. சமூக மாமா அத்தரும் சவாதும் அத்தரும் சவாதும் அள்ளிய பூசிய அங்கமா நக்கவில்லையே மதுரை அங்கம்மா நக்கவில்லையே. அங்கம்மா நக்கவில்ல, அது நக்கவில்லைன்னு அங்கம் அடக்கவில்லை என்ன இருக்கு? அங்க என்ன அங்கம் அடக்கவில்லை? அம்மா தங்கச்சி வந்துட்டீங்க. சகடக்காரி தூங்கவே தூங்காத போல இருக்கே. என்ன விளையாட்டு பார்க்க அருமையா இருந்தாலும் ஒரு விளையாட்டு விளையாட நினைச்சு அன்னைய விளையாட்டுக்குமா என்ன விளையாட்டு? சித்தப்பா ஆரியமுத்தாலும் காரியத்துக்கு ஆடிக்கிட்டே பழக வைக்கணுமா? எல்லாருக்குமே பாசபுரா தெரியும் பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைங்க தானே. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அப்ப ஆரியமுத்தாலும் காரியத்துல கண்டாரு வரட்டிடுமா? வர வந்துருச்சு. ஒரே வரட்டு சேராம சேர்ந்துருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். அதனால ஆடி பாடி ஒரு நாளே நம்ம 4 ஆட்டத்தை போட்டு அளவுக்கு மேல அமரம் நினைச்சு என்ன பாருங்க. சரி மாமா பாடுங்க மாமா. பாசமுள்ள சத்தியம் சொல்லு. என்னடா உனக்கு
ஆமா ஒரே வரட்டு வரலாமா போதும்ல போ